ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம். ஸோ வந்த கெஸ்ட்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு பாருக்கு ஒரு ரியலைசேஷன். அவங்க வந்து தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பாரு சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் வந்து ரியலைஸ் ஆகுது இந்த வீடு வந்து எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது செம்மையாக இருக்குது. நான் வந்து இந்தளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிரியங்கா, தீபக், மஞ்சரிலாம் கிளம்பும்போது ஒரு விர்ச்சுவல் ஹக் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த வாய்ஸ்க்கே வந்து நம்மலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப கனெக்ட் ஆகுது எனக்கு. நான் வந்து இந்த வாரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். என்னோடய மைண்டு வந்து காம் ஆகிடுச்சு. இந்த ஒரு ஜோன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு பாரு அமித் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாரு அவங்களுடைய மனசில் இருந்து பேசுகிறாங்க, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அமித்தும் அதுக்கு நல்ல விதமாக தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம் பாரு, நம்மளுக்கு இங்கே வந்தால் தான் தெரியும் இந்த இடத்தோட அருமைன்னு அமித் வந்து பாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பாரு திருப்பியும் சொல்கிறாங்க, நான் வந்து வெளியே கோவப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டு அவ்வளோதான், ஒருத்தரை வந்து நான் பிளாக் பண்ணிடுவேன். இங்கே வந்து அப்படி இல்லை, நம்மளுக்கு திருப்பி திருப்பி அதே பர்சனை வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் போகுதுன்னு பாரு அவங்களுடைய கோவத்தை பற்றி சொல்கிறாங்க.